ஜாழ்மண்ணில் முதலில் தடம் பதித்து பாரம்பரியத்துடன் கூடிய தரமான மலிவான பொருட்கள் எனவுக்கு அன்னீனாகா ஃபுட் சிட்டி. அன்னீனாகா ஃபுட் சிட்டி. வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கை, சுற்றி வளைப்புகளும் முன்னெடுப்பு. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெப்பநிலை எச்சரிக்கை, வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் 3 நாட்களில் 134 மில்லியன் வருமானம், போக்குவரத்து சபையின் வருமானமும் உயர்வு. சுற்றுலாத்துறை மூலம் லாபம் ஈட்டிய இலங்கை, 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம். முஸ்லிம் பெண்ணின் பர்தாவை அகற்ற சொல்லி தாக்குதல், பலர் கைது. ஈராக்கில் மணல் புயல், 1000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் சிறிய, நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நேற்று முன்தினம் முதல் அனைத்து பிராந்திய காவல் பிரிவுகளையும் உள்ளடக்கி போதைப்பொருள் வலையமைப்புகளை அடையாளம் காண்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த நடவடிக்கையில் தேவைக்கேற்ப விசேட அதிரடிப்படையினர், ராணுவம் மற்றும் மோப்பநாய் பிரிவின் உதவியையும் பெறுவதற்கு திட்டமிடப்பட்டது. சட்டவிரோத போதைப்பொருட்களை கடத்துதல், தம்பசம் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவுகளையும் பெறுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் அதிக வெப்பமான காலநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சுகாதார பிரிவினரால் அறிவுறுத்தப்படும் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையின் வடக்கு, வடமத்திய, வடமேல், மேற்கு, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும், இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்ப குறியீடு அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் வெப்பமான வானிலையால் சுகாதார பிரிவினரால் அறிவுறுத்தப்படுகின்ற சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை வெயிலில் நீண்ட நேரம் நடமாடுவது மற்றும் வெளிப்புற செயற்பாடுகள் உடல் சோர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ், சிங்கள சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் 134 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிவேக நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் இலங்கை போக்குவரத்து சபையின் வருமானமும் அதிகரித்துள்ளது. தமிழ், சிங்கள சித்திரை புத்தாண்டு காலத்தில் கடந்த 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் அதிவேக நெடுஞ்சாலையினூடாக மொத்தம் 3,87,000 வாகனங்கள் பயணித்துள்ளதாக அதிவேக நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அதனூடாக 134 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தொகையில் முதல் 2 நாட்களில் 2,97,736 வாகனங்களில் இருந்து 100 மில்லியனுக்கும் அதிகமான வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை பண்டிகை காலத்தில் கடந்த 3 நாட்களிலும் இலங்கை போக்குவரத்து சபையின் வருமானம் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மாத்திரம் 600 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மொத்த சுற்றுலா வருமானம் 1122.3 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் மட்டும் 354 மில்லியன் டாலர்கள் சுற்றுலா வருமானமாக பதிவாகியதன் மூலம் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் சுற்றுலா வருமானம் 1 பில்லியன் டாலர் எல்லையை கடந்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் பெறப்பட்ட 1025.9 மில்லியன் டாலர் வருமானத்துடன் ஒப்பிடும்போது இது 9.4% அதிகரிப்பை காட்டுவதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களின்படி 2025 முதல் 3 மாதங்களில் 7,22,276 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதன்படி ஒரு சுற்றுலா பயணியிடமிருந்து சராசரியாக 1,553.83 டாலர் வருமானம் கிடைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் 6,35,784 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து 1,025.9 மில்லியன் டாலர்கள் வருமானம் ஈட்டப்பட்டது. இதன்பொழுது ஒரு சுற்றுலா பயணியிடமிருந்து சராசரியாக 1,613.59 டாலர் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன்படி 2025 முதல் காலாண்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை
வாடகை மற்றும் சுற்றுலா வருமானம் ஆண்டின் அடிப்படையில் உயர்ந்திருந்தாலும் ஒரு சுற்றுலா பயணியிடமிருந்து கிடைக்கும் சராசரி வருமானம் 2024 விட சற்று குறைந்திருப்பது கவனிக்கத்தக்கது. ஆர்யந்தை தமிழ் சங்கம் மற்றும் தமிழ்ச்சோலை ஆகியவற்றின் 25வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட கலை நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கலை நிகழ்வுகள் கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்றுள்ள நிலையில் அதிகளவானோர் கலந்து கொண்டு தமிழ்ச்சோலை மாணவர்களால் நடத்தப்பட்ட கலை நிகழ்வுகளை பார்வையிட்டனர். நாற்றுப்பற்றாளர்கள், பொதுமக்கள், அத்தோடு முன்னாள் சங்க பொறுப்பாளர் திரு மாணிக்கவாசகம் ஜெயசோதி அவர்களுக்குமாக தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கால் நூற்றாண்டு காலத்தடத்தில் ஆழமாய் வேரூன்றி தலைமுறைக்கோர் முதல் படித்து இப்போ அவர்கள் தாய் தகப்பனாக தங்களுடைய பிள்ளைகளை இந்த பாடசாலையில் அனுப்பி கல்வி கற்பதை பார்க்கின்றோம். Merci beaucoup. Bonjour à toutes et à tous. Merci d'être venus nombreux aujourd'hui pour ce 25e anniversaire. தாயக விடுதலையை நெஞ்சில் சுமந்தவர்கள் தலைவர் மாமா தலைமையில் மக்கள் வாழ. கிளிநொச்சியில் 16 மாணவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பணியாற்றி வரும் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள குறித்த நபர் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் பதில் நீதவான் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்பொழுது விளையாட்டு பயிற்றுவிப்பாளருக்கு எதிராக சிறுவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் 16 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 12 முறைப்பாடுகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் 4 முறைப்பாடுகள் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் மாணவர்களுக்கு தாக்கியமை போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதையடுத்து அவரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு செயற்பாடுகளின் போது ஏற்பட்ட விபத்துக்கள் காரணமாக காயமுற்ற 80 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் புத்தாண்டு விடுமுறை நாட்களில் 30 பேர் வாகன விபத்துகள் காரணமாக காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பட்டாசு தொடர்பான விபத்து ஒன்றில் காயமடைந்த ஒருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புது வருட பிறப்பின் போது பல்வேறு செயற்பாடுகளில் திடீர் விபத்துக்கள் ஏற்படுவதாக சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே இத்தகைய விபத்துக்களை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஒவ்வொரு திடீர் விபத்தையும் தவிர்க்க முடியும் என சுகாதார பிரிவினர் வலியுறுத்துகின்றனர். பண்டிகை காலங்களில் பாதுகாப்பாக அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் இத்தகைய விபத்துக்களை தவிர்க்க முடியும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு போரதீவு பற்று வெல்லாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாலியடிவட்டை பகுதியில் காட்டு யானையின் தாக்குதலுக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு பாலியடிவட்டை பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 31 வயதுடைய ராசதுரை ரஜீகரன் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகிய நிலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வெல்லாவளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக காட்டு யானைகளின் தாக்குதல்களும் அட்டகாசங்களும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. எனினும் இதற்கு துறை சார்ந்தோர் நிரந்தர தீர்வை முன்வைக்கவில்லை என பகுதி மக்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் ஸ்ரீலஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருச்சடங்கு வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது. வருடந்தோறும் சித்திரை புதுவருட தினத்தன்று இடம்பெறும் சடங்கு ஆலய கட்டாடி தேவராசா தலைமையில் கிராமிய பாரம்பரிய சடங்குடன் இடம்பெற்றது. இதன்பொழுது பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் சடங்குற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகரில் முஸ்லிம் பெண்ணின் பர்தாவை அகற்றச் சொல்லி ஒரு கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகரில் வைத்து முஸ்லிம் பெண்களின் பர்தாவை அகற்றச் சொல்லி 10 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளி இணையதளத்தில் அதிகளவு பரவியுள்ள நிலையில் காவல்துறையினர் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இதையடுத்து 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈராக்கின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் மணல் புயல் வீசியதில் 1000க்கும் மேற்பட்டோர் சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈராக்கில் மணல் புயல் வீசியதில் மூச்சுத் திணறலின் காரணமாக 700 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக முத்தனா மாகாணத்தில் உள்ள ஒரு அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை நஜாப் மாகாணத்தில் 250க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 322 நோயாளிகள் திவானியா மாகாணத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திகார் மற்றும் பாஸ்ரா மாகாணங்களில் மேலும் 530 பேர் சுவாச பிரச்சினை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மணல் புயல் காரணமாக பல பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதோடு விமானங்கள் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் தூசி புயல்கள் வளமையாக வீசுகின்ற போதிலும் காலநிலை மாற்றம் காரணமாக அவை அடிக்கடி நிகழ்வதாக சில நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கடந்த 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான மணல் புயலால் ஒருவர் உயிரிழந்ததோடு 5000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கை, சுற்றி வளைப்புகளும் முன்னெடுப்பு. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெப்பநிலை எச்சரிக்கை, வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் 3 நாட்களில் 134 மில்லியன் வருமானம், போக்குவரத்து சபையின் வருமானமும் உயர்வு. சுற்றுலாத்துறை மூலம் லாபம் ஈட்டிய இலங்கை, 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம். முஸ்லிம் பெண்ணின் பர்தாவை அகற்ற சொல்லி தாக்குதல், பலர் கைது. ஈராக்கில் மணல் புயல், 1000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.